ரெட்டியார்சத்திரம் அருகே கள்ளக்காதலியின் கணவரை கொன்று ஜாமீனில் வெளியே வந்த வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையத்தைச் சேர்ந்தவர் வசந்த், வயது 24. இவர் திண்டுக்கல் ரெட்டியார்சத்திரம் அடுத்துள்ள கதிரனம்பட்டி அருகே காரில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் அவரது காரை இடித்து தள்ளி வசந்தை சாலையின் நடுரோட்டில் இறக்கி சரமாரியாக வெட்டி தப்பி ஓடினர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை தொடர்பாக ரெட்டியார்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் தலைமையில் ரெட்டியார்சத்திரம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் காதர் மைதீன் மற்றும் காவலர்கள் கொண்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வசந்தின் கள்ளக்காதலி கலைச்செல்வியின் அண்ணன் தாடிக்கொம்புவைச் சேர்ந்த குமரேசன், சபரிபாலன், சந்தனகுமார், அடியனத்தைச் சேர்ந்த சங்கர்மணி, திண்டுக்கல்லைச் சேர்ந்த சீனிவாச பெருமாள், போஸ், திருநாவுக்கரசு, முத்துச்சாமி, சின்ராஜ், செல்லப்பாண்டி ஆகிய 10 பேரை கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட போது வசந்த் மற்றும் கள்ளக்காதலி கலைச்செல்வி ஆகியோருக்கு இடையூறாக இருந்த கலைச்செல்வியின் கணவர் அழகர் ராஜாவை வசந்த் கொலை செய்து சிறையில் இருந்துள்ளார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த வசந்த் மற்றும் கள்ளக்காதலி கலைச்செல்விக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக தனிப்படை போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.